பொங்கல் வந்தாலே எங்கள் வீட்டில் முறுக்கு தாங்க ஸ்நாக்ஸாக செய்வோம். இப்போ அந்த முறுக்கு எப்படி செய்கிறது, கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு அதுக்கான டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டங்களில் காஞ்ச மிளகாயை தான் ஃபஸ்ட்டு போடணுங்க, அரிசி போடக்கூடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஆட்டிட்டோம், அதனால் கல்லெல்லாம் வந்து மாவாக இருக்குது. அடுத்த 1 கிலோ ஆட்டுறதுக்காக போட்டிருக்கோம். நான் 1 கிலோ மாவுக்கு அளவு சொல்கிறேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். ஏன்னா மிளகாய் வந்து வேச்சு போட்ட மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். உங்கள் மிளகாய் காரம் கம்மியாக இருந்தால் 8 மிளகாயாக போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருந்தால் 4 மிளகாய் போதும். மிளகாயே இல்லாமல் கூட ஒயிட் கலரில் முறுக்கு சுடலாம், அது அவங்கவுங்க விஷ் தான். இப்போ மிளகாய் நல்லா அந்த தொல்லியெல்லாம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு உள்ளே சேர்த்திக்கலாம். இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நான். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே போட்டுக்கலாம். எதுக்காக மிளகாயை ஃபஸ்ட்டே போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முறுக்கு பிழியும் போது அந்த முறுக்கு பிழியிற அந்த கண்ணிலிருந்து மிளகாய் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக. இல்லைன்னா மிளகாவோட தொப்பை போய் அந்த முறுக்கு பிடி ஓட்டையில் மாட்டிக்கும். இப்போ 2 சின்ன பீஸு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டு அரைக்கிறதுக்காக. தூள் பெருங்காயம் சேர்த்தக்கூடாது, கட்டி பெருங்காயம் போட்டால் தான் முறுக்கு நல்லா மணமாக இருக்கும். அப்போ எள்ளு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு, ஓமம் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் உள்ளே சேர்த்தியாச்சு. நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை மாவு வந்து ஆட்டும் போதே போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க. இறக்கி வச்சு உப்பு போடக்கூடாது. மாவு தோண்டும் போது இந்த மாதிரி பாருங்கள், கையில் நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மாவு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். சொன்ன மாதிரி உப்பு வந்து போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. வரமிளகாய், உப்பு, கட்டி பெருங்காயம் 3 மட்டும்தான் போட்டு ஆட்டணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் வந்து அரிசியை தட்டுப்படாமல் க்ரீம் மாதிரி இருக்கணுங்க. அந்த பதத்துக்கு தோண்டிக்கோங்க. நிறைய தண்ணி விட்டு ஆட்டிட வேணாம், அளவாக தண்ணி விட்டு கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பிடியில் 1 பிடி அரிசி போடுறோமோ அதே பிடியில் அரை பிடி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொட்டுக்கடலையான்னு பார்த்து வாங்குங்க. நாங்கள் எப்போவுமே பொரிக்காருன்னு சொல்லி எங்கள் ஊரில் வருவாங்க எவ்ரி வெனஸ்டே, அவங்ககிட்ட தான் வாங்குவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாயில் போட்டோன்னே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலை வாங்கிக்கோங்க. அதை ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இந்த முறுக்கு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி முறுக்கு நல்லா சுடுற எக்ஸ்பர்ட்டாக இருந்ததுன்னா ஒட்டுக்கா போட்டு பிசைஞ்சுக்குவாங்க. நான் வந்து இப்போ தான் வந்து தனியாக சுடுறேன். எப்போவுமே அம்மா கூட சுடுவோம். அப்போ வந்து அம்மா வந்து 2 கிலோ 3 கிலோ மாவை ஒட்டுக்கா ஆட்டி ஒட்டுக்கா வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசைவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிலோவாக வந்து பேசிக் லேர்னராக இருந்தீங்கன்னா ஒரு கிலோவாக வந்து ஆட்டி கடலை மாவு போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா, கடலை மாவில் பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கையும் வலிக்காது, மாவு ஈஸியாக வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, 1 கிலோ மாவு ஈஸியாக பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 100 கிராம் இல்லைன்னா 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக வெண்ணெய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் வந்து இப்போ சேர்த்திக்க போகிறேன். அதை கொஞ்சம் கையில் கசக்கிட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கருப்பு எள்ளு அதையும் பாதி சேர்த்திக்கிட்டேன். 2 கிலோ மாவுங்கிறதுனால பாதி வந்து இதில் சேர்த்திட்டு மீதி வந்து இன்னொரு மாவில் சேர்த்தியாச்சு. அர்ணவ் குட்டியும் அவங்க பாட்டியும் சேர்ந்து முறுக்கு சுடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கைடும் பண்ணாங்க. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் முறுக்கு பிடியில் போட்டு இப்போ பிழிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா லூஸாக கிடச்சிதுன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ரொம்ப டைட்டாக இருந்தால் கையெல்லாம் வந்து காப்பு காய்ச்ச மாதிரி ஆயிரும் ஃபுல் மாவை பிழிஞ்சு எடுக்கும்போது. அதனால் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டு வின்னர் ஆயில் 1 லிட்டர் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் கடலெண்ணெய் உள்ளே விட்டாச்சுங்க. மொத்தம் 1.5 லிட்டர் வந்து இப்போ விட்டுருக்கோம். எங்களுக்கு 2 கிலோ மாவு வந்து ஃபுல்லாக முறுக்கு சுட்டி எடுக்கிறதுக்கு 2.5 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் எண்ணெய் மீதியும் ஆச்சுங்க. உப்பு வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல அரிசி ஆட்டும் போது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி மாவில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா சூடான எண்ணெயை காய வச்சு உள்ளே விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு மாவு தயார். அப்புறம் 2 கரண்டிலையும் ஓட்டக்கரண்டிலையும் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிடியிலையும் உள்ளெல்லாம் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து உள்ளே போட்டு
முறுக்கு சுற்றினா அவ்வளோதான் ரெடிங்க. இப்படியே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த கரண்டியை திருப்பி எண்ணெயில் பிடிச்சோம் அப்படின்னா அழகாக முறுக்கு உள்ளே விழுந்துடும், பிரியாமையும் நம்மளுக்கு வருங்க. இந்த பொட்டுக்கடலை மாவு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுனாவோ இல்லை வெண்ணெய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுனாவோ நம்மளுக்கு முறுக்கு மாதிரி வராது, எல்லாம் தூளாக பிரிஞ்சு போயிடும். நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு முறுக்கு பிரியாமல் கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். எங்களது வடைச்சட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 4 முறுக்காக போட்டு எடுத்துட்டேங்க. முறுக்கு வந்து வெந்துருச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, போட்டோன்னே நல்லா நிறைய பொங்கி வரும் முறுக்கு மேலே. அப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அப்படின்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சூப்பரான முறுக்கு ரெடி. வாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நான் உடச்சி காமிக்கிறேன். சத்தம் கேட்குதுங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.